தமிழகத்தில் காலியாகும் மாநிலங்களவை இடங்களுக்காக திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ள வேட்பாளர் அறிவிப்பு தமிழக அரசியலில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக சார்பில் நெல்லையைச் சேர்ந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும், காங்கிரஸ் சார்பில் மதுரையைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக்கும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த அறிவிப்புகளை மையமாக வைத்து இணையத்தில் பகிரப்படும் அரசியல் விமர்சனங்கள் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள உத்திகள் குறித்த விரிவான தொகுப்பு. இரட்டை வேட்பாளர்கள் ஒரே இலக்கு தென் மாவட்ட கிறிஸ்தவ வாக்குகளை குறிவைக்கிறதா இந்தியா கூட்டணி? 1. சிறுபான்மையினரின் வாக்கு வங்கி அரசியல். தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் கிறிஸ்தவ சிறுபான்மையினரின் வாக்குகள் தேர்தலை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளன. திமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளும் தலா ஒரு கிறிஸ்தவ வேட்பாளரை, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நெல்லை, கிறிஸ்டோபர் திலக் மதுரை, நிறுத்தியிருப்பது வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி சிறுபான்மையினரின் ஆதரவை முழுமையாக தக்கவைத்துக் கொள்ளும் ஒரு தந்திரோபாயமாக பார்க்கப்படுகிறது. 2. தென் மண்டலத்திற்கு முன்னுரிமை. அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் தென் மாவட்டங்களில் தங்கள் செல்வாக்கை உயர்த்த தீவிரமாக முயன்று வருகின்றன. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திமுகவும் காங்கிரசும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த, அதுவும் நன்கு படித்த, வழக்கறிஞர் பின்னணி கொண்ட இருவரை தேர்வு செய்துள்ளன. இது தென் மண்டல தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 3. தகுதி மற்றும் திறமைக்கு அங்கீகாரம். கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் வெறும் சாதி அல்லது மத அடிப்படையில் மட்டும் இவர் தேர்வு செய்யப்படவில்லை. தொலைக்காட்சிகளில் திமுகவின் குரலாக ஒலிக்கும் இவர் ஒரு முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர் மற்றும் வழக்கறிஞர். நாடாளுமன்றத்தில் தர்க்கரீதியாக பேசக்கூடியவர். கிறிஸ்டோபர் திலக் தமிழக காங்கிரசின் மூத்த வழக்கறிஞர் மற்றும் மாநில துணைத் தலைவர். கட்சியின் சட்ட போராட்டங்களில் முன்னிற்பவர். இவரும் ஒரு சிறந்த பேச்சாளர். இந்த இருவருமே மேலவையில் ராஜ்யசபா சட்ட நுணுக்கங்களுடன் விவாதிக்க தகுதியானவர்கள் என்பதால் கூட்டணி தலைமை இவர்களை தேர்வு செய்துள்ளது. 4. 2026 தேர்தலுக்கான மாஸ்டர் பிளான். தமிழகத்தில் தற்போது சீமான், நாம் தமிழர் மற்றும் விஜய், தமிழக வெற்றிக் கழகம் போன்ற புதிய சக்திகள் இளைஞர்களின் வாக்குகளை ஈர்க்க முயன்று வருகின்றன. குறிப்பாக விஜய் தனது மாநாட்டில் மதச்சார்பின்மை பற்றி பேசியது சிறுபான்மையினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. எனவே சிறுபான்மையினரின் நம்பிக்கைக்குரிய ஒரே கூட்டணி தாங்கள்தான் என்பதை உரக்கச் சொல்லவே இந்த இரு நியமனங்களும் ஒரே நேரத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். 5. எதிர்த்தரப்புக்கு நெருக்கடி. இந்த அறிவிப்பு அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிகளுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அதிமுக தென் மாவட்டங்களில் தனது பிடியை இழக்காமல் இருக்க மல்லுக்கட்டும் வேளையில் சிறுபான்மையினரின் வாக்குகளை குறிவைத்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வீசியிருக்கும் இந்த செக் அரசியல் களத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே சமூகத்தைச் சேர்ந்த, ஒரே மண்டலத்தைச் சேர்ந்த இருவரை ராஜ்யசபாவிற்கு அனுப்புவது என்பது தற்செயலான நிகழ்வு அல்ல, இது திட்டமிடப்பட்ட அரசியல் நகர்வு. சிறுபான்மையினரின் வாக்குகள் எங்கே சிதறினாலும் அது ஆபத்து என்பதை உணர்ந்தே முதல்வர் ஸ்டாலினும் காங்கிரஸ் மேலிடமும் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது.